So hi guys, வணக்கம் and welcome back to FFD. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிருங்க. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம ஒரு சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் நான். ஓகேங்களா, நீங்கள் ஃபேஸையும் காமிக்க தேவையில்லை, வாய்ஸும் கொடுக்க தேவையில்லை, சேனலை க்ரோ பண்ண முடியுமா அப்படின்னு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 கண்டென்ட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி பண்ணலாம்னு நான் வீடியோ ஐடியாவே கொடுத்துட்டேன். அந்த பிளேலிஸ்ட்கான லிங்க் எனக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஓகேங்களா, அந்த பிளேலிஸ்ட்டில் ஏதாச்சும் ஒரு வீடியோச்சும் உங்களுக்கு செட் ஆகி உங்களுக்கு கிளிக் ஆகி நீங்களும் பார்த்தீங்கன்னா ஃபேஸையும் காமிக்காமல் வாய்ஸும் கொடுக்காமல் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக க்ரோ ஆயிரும். நானும் பார்த்தீங்கன்னா ஆசை. அந்த வீடியோ பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் சும்மா போகாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, இப்போ வந்து ஒரு போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சவனை பற்றியும் பேசுவாங்க, தோத்தவனை பற்றியும் பேசுவாங்க. நான் வேடிக்கை பார்த்தவனை பற்றி பேசவே மாட்டாங்க. நீங்கள் வேடிக்கை பார்க்கவனா இருக்காதீங்க. சும்மா இந்த வீடியோ பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா சரி எவ்வளோ ஒருத்தையும் பண்ணுவான், இதெல்லாம் நமக்கு ஒன்றும் செட் ஆகாது வராது அப்படின்னு நினைக்காம ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஓகே இதிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியன்ஸ் கிடைப்பாங்க, அதுலேருந்து ஒரு ஐடியா வரும், அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் நடக்கும். ஓகேங்களா, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த கண்டென்ட்டில் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த ஃபேஸும் காமிக்காமல் வாய்ஸும் கொடுக்காம ஐ திங்க் பார்த்தீங்கன்னா 4th வீடியோன்னு நினைக்கிறேன் நண்பா. ஓகேங்களா, 2 வீடியோ பார்த்தீங்கன்னா நான் போட்டுட்டேன். ஓகேங்களா, பிளேலிஸ்ட் போய் காமிக்கிறேன் நண்பா நான் என்னென்ன வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னு. நோ ஃபேஸ் நோ வாய்ஸ் கண்டென்ட் ஐடியா, அதாவது பார்த்தீங்கன்னா 3 வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஓகேங்களா, இந்த வீடியோக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோ நான் போட்டேன், அது வந்து பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணலாம். ஓகேங்களா, அந்த வீடியோயும் பார்த்தீங்கன்னா மறக்காமல் பார்த்துருங்க. ஓகேங்களா, மேபி அது கூட உங்களுக்கு வந்துருந்தா இந்த வீடியோ கூட. ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த 2 ஐடியா உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா இந்த கண்டென்ட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, இந்த கண்டென்ட் பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன் பிக்சர்ஸ் அப்படின்னு போட்டால் நமக்கு பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன் பிக்சர்ஸ் அப்படின்னு வருது. ஓகேங்களா, பாருங்கள் மோட்டிவேஷன் பிக்சர் ஸ்பெசிஃபைடு அப்படின்னு வருதா. இந்த சேனல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டாப் 50 வியூஸ் பாருங்கள், 28 லட்சம் வியூஸ் பார்த்தீங்கன்னா போயிருக்கு. இந்த சேனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் வெறும் பார்த்தீங்கன்னா வாய்ஸும் கொடுக்க மாட்டாங்க, ஃபேஸும் காமிக்க மாட்டாங்க, ஜஸ்ட் வந்து அந்த மோட்டிவேஷன் பிக்சர்ஸை மட்டும் போடுவாங்க. ஓகேங்களா, அந்த பிக்சர் பாட்டு ஓடும், முடிஞ்சால் நீங்கள் வந்து ஒரு பேக்ரவுண்ட் பிஜியும் பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, இப்போ நம்ம இந்த மாதிரி கண்டென்ட்டை தான் ரெடி பண்ண போகிறோம். ஓகேங்களா ப்ரோ, இதெல்லாம் போட்டால் வியூஸ் போமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் நான் சொல்கிறேன். ஒரு போட்டியில் ஜெயிச்சவனை பற்றியும் பேசுவாங்க, தோத்தவனை பற்றியும் பேசுவாங்க, வீடியோ பார்த்துட்டு போனவனை பற்றி பேச மாட்டாங்க. இப்போ நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, கிளிக் ஆகிடுச்சுன்னா இந்த பையன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா வந்தான்னு பேசுவாங்க. அதே பார்த்தீங்கன்னா ஃப்ளாப் ஆகிடுச்சுன்னா ஒரு சில பேருக்கு தெரியும். ஓகேங்களா, ஐயோ நம்ம இந்த மாதிரி போட்டார் இவர் கிடைக்கல அப்படின்னு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ஃப்ளாப் ஆனாலும் கவலை இல்லை. ஓகேங்களா, அதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாலேஜுங்கிறது கெயின் ஆகிருக்கும். ஓகே இதெல்லாம் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம். ஓகே நம்மளும் ஏதோ ஒன்று ட்ரை பண்ணியிருக்கோம், டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 கமெண்ட் வரும், ப்ரோ நல்லா பண்ணுறீங்க ப்ரோ, மோட்டிவேஷன் எனக்கு ஆச்சு அப்படின்னு. அந்த மோட்டிவேஷனே போதும்ல நண்பா. சரி ஓகே ஸோ இந்த மாதிரி கண்டென்ட்டை எப்படி பண்ணுறதான் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ கண்டென்ட் ஐடியா புரிஞ்சிருச்சு இல்லை. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் மோட்டிவேஷன் பிக்சர்ஸை ஜஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே லைனாக ஓட போகிறோம். ஓகேங்களா, ஓகே ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா வியூஸுங்கிறது போகுது. ஓகேங்களா, ஆனால் இது வந்து நீங்கள் ஒன்று ஓனாக பார்த்தீங்கன்னா பண்ண பழகுங்க. ஓகேங்களா, ஏன்னா இப்போ நம்ம அதர் பிளாட்ஃபார்ம்ஸ் இருந்து எடுத்து போகிறப்ப திடீர்னு வந்து ஸ்ட்ரைக் கீக் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு ஓனாக ட்ரை பண்ணுங்கள். ஓனாலாம் பண்ணவே தெரியாது ப்ரோ பண்ணுறது அப்படின்னு சொல்கிறவங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற சோர்ஸஸை வச்சு நம்ம பண்ணுவோம். போக போக அது வந்து கிளிக் ஆகிடுச்சு, நமக்கு வந்து ஒரு 40-50 வீடியோ போட்டோம், திடீர்னு பார்த்தீங்கன்னா 2K 3K சப்ஸ்கிரைபர்ஸு மில்லியன்ஸ் ஆஃப் வியூஸ் போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா, ஓனாக ட்ரை பண்ணுங்கள். ஓகே ப்ரோ, எப்படி ப்ரோ பண்ணுறதுனா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி சேனல்ஸ் எல்லாமே ஃபைன் பண்ணுங்கள். ஓகேங்களா, மொத்தம் எத்தனை சேனல்ஸ் இருக்குன்னு பாருங்கள். இது ஒரு சேனல், இது ஒரு சேனல், அப்புறம் பார்த்தீங்கன்னா SB கியான் அப்படிங்கிற ஒரு சேனல் 1K சப்ஸ்கிரைபர் தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ தான் ட்ரை பண்ணியிருக்காங்க, ஏதோ கண்டிப்பாக நல்ல ஹிட்டாக வாழ்த்துக்கள் பா. இந்த சேனல்ஸ் ஓகேங்களா 12K சப்ஸ்கிரைபர்ஸு 2 months எகோ போட்டிருக்காங்க. நல்லா வியூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி போகுதுன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி சேனல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். ஒரு 20 சேனல்ஸ். ஓகேங்களா, என்னது ஒரு 20 சேனல்ஸ். எதுக்கு நான் வந்து இந்த மாதிரி சேனல்ஸை ஃபஸ்ட்டு லிஸ்ட் அவுட் பண்ண சொல்கிறேன்னா, நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு டைட்டிலு டேக் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐடியா வந்துடும். ஓகேங்களா, இப்போ வந்து நான் டேகு டைட்டில்லாம் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்கிறேன். ஓகேங்களா, இப்போ ஒரு 20 சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா இது ரிலேட்டடாக உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நோட்லேயோ ஒரு நோட் பேட்லேயோ எழுதி வச்சுக்கோங்க. ஓகே நாம் இந்த கண்டென்ட் வந்து இந்த சேனல்ஸ்லாம் போடுறாங்க அப்படின்னு வந்து எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, எதுக்குன்னா டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் டேகுக்காண்டி. ஓகேவா, ஓகே இப்போ கண்டென்ட்டை எப்படி எடுக்கிறதுனா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா கொயட்ஸ் ஆப்னு போட்டிங்கன்னா எக்கச்சக்கமான மோட்டிவேஷன் கொயட்ஸ் ஆப் வரும். ஓகேங்களா, என்னது கொயட்ஸ் மோட்டிவேஷனாக கொயட்ஸ் வந்து எக்கச்சக்கமானது வரும். ஒன்று நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் போய் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க, மோட்டிவேஷன் கொயட்ஸ் ஆப் அப்படின்னு. அதை வந்து இப்போ நான் வந்து இன்ஸ்டால் ஒன்று பண்ணியிருக்கேன்.
அதை நான் ஓப்பன் பண்ணோடனே எனக்கு இங்கே எக்கச்சக்கமான கொயர்ஸ் பார்த்தீங்கன்னா வருது. ஓகேங்களா? ஓகே, இங்கே பாருங்கள். இதை வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிட்டேன். டவுன்லோட் பண்ணி கைன் மாஸ்டரில் அப்படியே பார்த்தீங்கன்னா லைனாக ஓட விட வேண்டியதான். ஓகேங்களா? நீங்கள் ஒரு மோட்டிவேஷனல் ஆப்லேயே பார்த்தீங்கன்னா எத்தனை கொயர்ஸ் இருக்கிறப்ப ஒரு 5-6 கொயர்ஸ் எடுத்தீங்கன்னா இன்னும் நிறைய கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கொயர்ஸுக்கு ப்ரோ அவங்க போட்ட மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னா பின்ட்ரெஸ்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பிக்சர்ஸ் எல்லாமே கிடைக்குது. நீங்கள் பின்ட்ரெஸ்ட்டில் வந்து ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் மோட்டிவேஷன் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு இமேஜஸ், ஓகேங்களா, இந்த இமேஜஸ் ஒன்று கிடச்சா போதும். ஓகேங்களா? நீங்கள் அந்த சேனல்ஸ்குள்ளே போய் பாருங்கள். அந்த சேனல்ஸே பார்த்தீங்கன்னா நிறைய போட்டிருப்பாங்க. அப்படி இல்லை ப்ரோ அந்த சேனல்ஸை போடல ப்ரோ கொஞ்சோண்டு தான் ப்ரோ போட்டிருக்காங்க அப்படின்னா அதை ரிலேட்டடாகவே கீழே வந்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஓகேங்களா? பார்த்தீங்களா வீடியோ கூட பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. ஓகே, ஃபோட்டோஸ் வந்து ஒரே ஒரு பாருங்கள் மோட்டிவேஷனல் இமேஜஸ் அப்படின்னு போட்டாலே போதும் எக்கச்சக்கமான இமேஜஸ் பார்த்தீங்கன்னா அது வரும். ஓகேங்களா? பட் இந்த மாதிரி யூஸ் பண்ணி போகிறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான் நண்பா. ஓகேங்களா? எதுக்குன்னா இந்த மாதிரி எடுத்து போட்டோம்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கு கிளைம் அது இதுன்னு தந்துடுவாங்க. நீங்கள் பின்ட்ரெஸ்ட்டில் வந்து மோட்டிவேஷனல் இமேஜஸ்னு போட்டால் ஆயிரக்கணக்கில் ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா அவங்க போடுற மாதிரி வரும். அதனால் பார்த்தீங்கன்னா ஒன்று ஸ்டார்டிங்கில் வந்து இதை டவுன்லோட் பண்ணி போடுங்க. மேபி ஒரு லக் அடித்து நமக்கு நல்லா வந்துருச்சு பிக்கப் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ஓனாக க்ரியேட் பண்ண கற்றுக்கலாம். ஓகேங்களா? ஓனாக க்ரியேட் பண்ணுறதுலாம் ஈஸி தான். இப்போ நம்ம ஸ்டார்டிங் எடுத்தோன்னே நம்ம வந்து இது ரீச் கிடைக்கணும்னு சொல்ல முடியாதுல்ல, அந்த ஒரு ரீசன் கண்டி தான் சொல்கிறேன். ஓகே பாருங்கள், இதெல்லாம் வேறு லெவலில் இதான் பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் ட்ரூத்தும் கூட நண்பா. ஓகே சரி, ஓகே ப்ரோ. இப்போதைக்கு நான் நீங்கள் சொன்ன மெத்தட் ஃபாலோ பண்ணிட்டேன். ஃபஸ்ட் வந்து ஒரு 20 சேனல்ஸ் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிட்டேன். ரெண்டாவது விஷயம் பின்ட்ரெஸ்ட்டில் உள்ள ஃபோட்டோ, ப்ளே ஸ்டோரில் இந்த மோட்டிவேஷன் ஆஃப் ஃபோட்டோ அதெல்லாம் உள்ள ஃபோட்டோ டவுன்லோட் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு வீடியோ ரெடி பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ தம்ப்நெயில், டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுனா அதுதான் பார்த்தீங்கன்னா வீடியோக்குங்கிறது வியூஸு கொண்டு வர்றது. ஓகேங்களா? கீழே டிஸ்கிரிப்ஷனில் சேனல் செட்டிங்னு ஒரு வீடியோ போட்டுருங்க. அந்த வீடியோ பாருங்கள். ஓகேங்களா? அந்த வீடியோவில் ஒரு சில செட்டிங் சொல்லியிருக்கேன். அந்த செட்டிங்கையும் பார்த்தீங்கன்னா மறக்காமல் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? எதுக்குன்னா இதுக்கு ஒரு கீவேர்டு வைக்கணும், அதை வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேனல் மோஸ்ட் பாப்புலர். ஓகேங்களா? டைட்டில் வந்து எந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன் எந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஓகேங்களா? இப்போ இவங்க டேக் தான் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டேக் என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். நீங்கள் அதை கொடுத்துட்டாலே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எந்த மாதிரியெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் நண்பா. ஓகேங்களா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த கீவேர்டு அந்த செட்டிங் இருக்குல்ல, ஒய்டி ஸ்டுடியோ செட்டிங்கில் போய் அந்த கீவேர்டுலையும் உங்கள் டேக்லையும் கொடுத்தீங்கன்னா வியூஸ் வருமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது. ஸ்டார்டிங்கில் எது பண்ணாலும் யூஸ் வராது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ நான் கூட இருக்கேன். ஓகேங்களா? நான் வந்து 160 வீடியோ போட்டதுக்கப்புறம் தான் எனக்கே பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டால் 500 வியூஸ் வர ஆரம்பிச்சிச்சு. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 12 வியூஸ், 13 வியூஸ், 15 வியூஸ், 20 வியூஸ். அப்போ ஷார்ட்ஸு கூட கிடையாது நான் வீடியோ போடுறப்ப. நினச்சி பாருங்கள், நான் நினச்சிருந்தேன்னா இந்த இடத்துக்கு என்னால் வந்திருக்க முடியுமா? வீடியோ போட்டால் 1000 பேர் பார்க்குறாங்க இப்போ. ஆனால் அதே நான் 160 வீடியோ போட்டதுக்கப்புறம் தான் வீடியோ போட்டால் 200 500 பேர் வரவே பார்த்தாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 600 வீடியோ போட்டதுக்கப்புறம் தான் 1000-2000 பேர் பார்க்க ஆரம்பித்தாங்க. ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? நம்மளால் முடியாது அப்படின்னு உடனே விட்டுறக்கூடாது. விடாமல் ட்ரை பண்ணுங்கள். ஒரு 40-50 வீடியோ போடுங்க, ஏதோ ஒரு ஐடியா வரும். ஓகேங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். யார் ட்ரை பண்ண போகிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரிசல்ட்டுக்காண்டி வெயிட்டிங் நண்பா. யாராச்சும் ட்ரை பண்ணி நல்லா சக்ஸஸ் அடைஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. டாடா பை, சிபாய், நல்லதே செய்யுங்க. எப்போவுமே சொல்கிறவன் நல்லதே நடக்கும்.